Vivo T சீரீஸ்ல இன்னொரு புது ஸ்மார்ட்ஃபோன் Vivo T1x இந்தியால லான்ச் ஆயிடுச்சு. Vivo T லைனப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு புது சீரீஸாக இந்தியாவில் கொண்டு வந்திருந்தாங்க. ப்ரைஸ் ஓவர் ஃபீச்சர்ஸ் வந்து மற்ற சீரீஸை விட இதில் ரொம்பவே நல்லா கொடுத்துருக்காங்க. ஃபீச்சர்ஸ் நல்லா அப்கிரேட் பண்ணியும் விலை கம்மியாக கொடுக்கறதுனால இது நிறைய பேருடைய ஃபேவரட் சீரீஸ் ஆகிடுச்சு. ஸோ Vivo T சீரீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி Vivo T1 4G and 5G ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. இப்போ இவங்க லான்ச் பண்ணியிருக்கிறது ஒரு லைட்டர் வேரியண்ட் Vivo T1x 4G ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய அன்பாக்சிங் அண்ட் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா என் பேர் வானா, இது டெக்னிக்கல் சென்னை. பாக்ஸ் மேலே Vivo T1x பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் பெரிய பாக்ஸாக தான் இருக்குது. பேக் சைடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபீச்சர்ஸ் என்னென்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க, நீங்கள் படித்து பார்த்துக்கலாம். கீழே கண்டென்ட்ஸ் பாக்ஸ்க்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்னு லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ குவிக்காக பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாக்ஸ் ஓப்பன் பண்ண உடனே மேலே Vivoன்னு பிரிண்ட் பண்ணி டாக்குமெண்டேஷன் கார்டு இருக்குது. இந்த கார்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வந்து யூசர் மேனுவல் வாரண்ட்டி இருக்குது. இதில் சார் வேல்யூவும் பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. ஹெட் வந்து 1.24 வாட் per kg, 0.73 வாட் per kg பாடின்னு பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ மினிமல் சார் வேல்யூவோடு இருக்குது. அடுத்ததாக டிரான்ஸ்பரண்ட் டிபியூ கேஸ் அதுவுமே கூட கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல குவாலிட்டியோடு இருக்குது. நெக்ஸ்ட் உள்ளே இருக்கிறது ஸ்மார்ட் ஃபோன் Vivo T1x. ஸோ இது எப்படி இருக்குன்னு அப்புறம் பார்ப்போம். இது கூடவே சார்ஜர் 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜர், பிளாக் சார்ஜர் அடாப்டர் பாக்ஸ்குள்ளே இருக்குது. அடுத்ததாக வந்து கேபிள் டைப் சி கேபிளும் கொடுத்துருக்காங்க. கூடவே வந்து சிம் இஜெக்டர் டூலும் இருக்குது. ஸோ இதுதான் பாக்ஸ்குள்ளே இருக்கக்கூடிய கண்டென்ட். ஸோ Vivo T1x நம்மக்கிட்ட இருக்கிறது வந்து ஸ்பேஸ் ப்ளூ கலர், இன்னொரு கலர் வந்து கிராவிட்டி பிளாக். ரெண்டு கலர்ஸுமே வந்து நல்லா தான் கொடுத்துருக்காங்க. இங்கே கலர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பேக் பேனல் வந்து உங்களுக்கு பாலிகார்பனேட் பேக் பேனலாக இருந்தாலும் வந்து ஒரு ரிஃப்ளெக்ஷன் தெரியுது. ஏன்னா இங்கே வந்து நானோ கிரேட் டெக்னிக் யூஸ் பண்ணி கலர் கோட்டிங் பண்ணியிருக்கிறதுனால வந்து சன்லைட்லலாம் காட்டும்போது ஒரு ரிஃப்ளெக்ஷன் தெரியுது, கிளாஸியாக இருக்குது. அதே சமயத்தில் வந்து உங்களுக்கு டச் பண்ணும்போது ஸ்மூத்தாக மேட் ஃபினிஷோடு இருக்குது. ஸோ வந்து பேக் பேனல் நல்ல ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. ஸோ அவுட்லுக் டிசைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 5000 mAhனே சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு வந்து ஒரு ஸ்லீக் டிவைஸ், ரொம்பவே லைட் வெயிட்டாக ஸ்லீக்காக இவங்க வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் நல்லாவே கொடுத்துருக்காங்க. திக்னஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் 8 mm தான். வெயிட்டும் வந்து 182 grams தான். ஸோ 5000 mAhனே சொல்ல முடியாத அளவுக்கு வந்து உங்களுக்கு கையில் ஹோல்ட் பண்ணும்போது ரொம்பவே கம்ஃபர்ட்டாக இருக்குது. டிசைனும் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு கலராக இருக்கட்டும் ஒரு ப்ரீமியம் ஃபீல், ஸ்லீக்காக லைட் வெயிட்டாக ப்ரீமியமாக இவங்க கொடுத்துருக்காங்க. அகைன் இங்கே வந்து போர்ட்ஸ் அண்ட் பட்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் வந்து உங்களுக்கு வால்யூம் அப் அண்ட் டவுன் பட்டன் இருக்குது. கூடவே வந்து பவர் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பவர் பட்டன் தான் சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாராகவும் ஒர்க் ஆகுது. நிறைய வாட்டி ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரொம்ப குவிக்காக அன்லாக் ஆகுது. அனிமேஷன்ஸ்லாம் ரொம்பவே குவிக்காக இருக்குது ஃப்ரண்ட் டச்சில். ஸோ அதனால் அன்லாக்கும் உங்களுக்கு ரொம்பவே வேகமாக ஆகுது. அடுத்ததாக வந்து கீழே பார்த்தீங்கன்னா வந்து 3.5mm ஆடியோ ஜாக், மைக், டைப் சி போர்ட், ஸ்பீக்கர் கிரில் கொடுத்துருக்காங்க. மேலே சிம் ஸ்லாட் அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த சிம் ஸ்லாட் வந்து டெடிகேட்டட் SD கார்டு ஸ்லாட். ஸோ தாராளமாக 2 சிம் நீங்கள் யூஸ் பண்ணலாம். SD கார்டு போட்டு நீங்கள் எக்ஸ்பேண்டும் பண்ணிக்கலாம். ஸ்டோரேஜ் 1 TB வரைக்கும் நீங்கள் ஸ்டோரேஜ் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டெடிகேட்டட் ஸ்லாட்டோட வருது. அதே ஃப்ரண்ட் பேனல் மற்ற T சீரிஸ் மாதிரி இதுவும் வாட்டர் ட்ராப் நாச்சோட வருது. டிஸ்பிளே சைஸ் 6.5 inches ஃபுல் HD ப்ளஸ் LCD பேனலோட கொடுத்துருக்காங்க. ரெஃப்ரெஷ் ரேட் 90 Hz ஹையர் ரெஃப்ரெஷ் ரேட்டோட வருது. அதனால ஸ்மூத்தாக இருக்குது. கூடவே வைட் 1 L1 சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டிஸ்பிளே பேனல் அப்படின்னு பார்க்கும்போது வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து பெசல்ஸ் எல்லாம் ரொம்பவே தின்னாக இருக்குது. மேலே வந்து வாட்டர் ட்ராப் நாச் இருக்குது. கீழே சின் கொஞ்சம் பெருசாக இருக்குது. மற்றபடி வந்து வியூவிங் ஆங்கிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் பிரைட் கலர்ஃபுல் மூவிஸ் பார்க்குறீங்க அப்படிங்கும்போது கலர்ஸ் எல்லாமே ரொம்பவே நல்லா இங்கே என்ஹான்ஸ் பண்ணி காட்டுது. ஸோ உங்களுக்கு பிரைட் கலர்ஸ் பார்க்கும்போது வந்து கான்ட்ராஸ்ட் ரேஷியோவாக இருக்கட்டும் ரொம்பவே வைப்ரண்ட்டாக இருக்குது, ஷார்ப்பாகவும் இருக்குது. அதே வந்து நீங்கள் வெப் சீரிஸ் எல்லாம் பார்ப்பீங்க அப்படிங்கும்போது டீப் பிளாக்ஸ் அதிகமாக இருக்கும் இல்லையா, அதுவுமே வந்து இது என்ஹான்ஸ் பண்ணி காட்டுது. ஸோ வந்து கலர்ஃபுல் பிக்சர்ஸ் பார்க்குறீங்க இல்லை டார்க் ஷேட்ஸ் பிளாக் கலர் அப்படின்னாலுமே வந்து டிஸ்பிளே பேனல் நல்லா கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வாட்டர் ட்ராப் நாச் பிரச்சனை இல்லை அப்படிங்கும்போது ஒரு நல்ல டிஸ்பிளே பேனலோட தான் இது வந்திருக்கு. அதோட 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு பேனல் வந்து ஸ்மூத்தாக இருக்குது எக்ஸ்பீரியன்ஸ். நீங்கள் மூவிஸ் பார்க்குறீங்க, இ-காமர்ஸ் வெப்சைட் எல்லாம் ஸ்க்ரால் பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்மூத்தாக இருக்குது ஸ்மார்ட் ஃபோன். அதே பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4G ஸ்மார்ட் ஃபோன். ஸோ Snapdragon 680 இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த சிப்செட் வந்து 6 nm டெக்னாலஜியில் ப்ராசஸ் பண்ணது. ஸோ ஒரு புது சிப்செட் தான். இது கூடவே கிளாக் ஸ்பீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2.4 GHz இருக்குது. GPU வந்து உங்களுக்கு Adreno 610. இங்கே வந்து ரேம் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா UFS 2.2 LPDDR4X ஓட வருது. கூடவே வர்ச்சுவல் ரேம் ஃபீச்சரும் இதில் அவைலபிளாக இருக்குது. அதனால வந்து நீங்கள் இதில் கேம் விளையாடுறீங்க இல்லை நார்மல் டே டு டே ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னாலுமே வந்து இது ரொம்பவே ஸ்மூத்தாக ஈஸியாக ஹேண்டில் பண்ணும். இதில் நான் கேம்ஸும் விளையாடி பார்த்தேன். கேம் அப்படின்னு சொல்லும்போது Vivo
விவோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக இப்போ அவங்களுடைய எல்லா ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லுமே வந்து அல்ட்ரா கேம் மோட் அப்படிங்கிற ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. இது வந்து பட்ஜெட் கேட்டகரியாக இருந்தாலும் இந்த ஸ்மார்ட் ஃபோன்லேயும் உங்களுக்கு அல்ட்ரா கேம் மோட் அவைலபிளாக இருக்குது. அதனால் கேம் விளையாடும் போது வந்து உங்களுக்கு 4D வைப்ரேஷனாக இருக்கட்டும், இல்லை மியூட் பண்ணணும், கேமுடைய பெர்ஃபார்மன்ஸை என்ஹான்ஸ் பண்ணணும், ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும், ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் பண்ணணும் அப்படிங்கும்போது உங்களுக்கு அந்த அல்ட்ரா கேம் மோட் செட்டிங்ஸில் வந்து ரொம்பவே ஈஸியாக வந்து சைட் பேனலில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும் எல்லா மெனு ஆப்ஷன்ஸும். அல்ட்ரா கேம் மோட் கூடவே வந்து மல்டி டர்போ 5.0 இந்த டேக்லைன் கீழே தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து இதில் உங்களுக்கு 4 லேயர்ஸ் ஆஃப் கூலிங் சிஸ்டமும் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் அதிக நேரம் கேம் விளையாடுறீங்க அப்படின்னாலும் சரி, இந்த கூலிங் சிஸ்டம் வந்து கேம் விளையாடும் போதும் சரி, அதே சமயத்தில் நீங்கள் பேட்ரி ஏதாவது சார்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே ரெண்டு இதுக்குமே யூஸ் ஆகிற மாதிரி 4 லேயர் கூலிங் டெக்னாலஜியோட கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் கேம் பிளே அப்படின்னு பார்க்கும்போது நான் பேட்டில் கிரவுண்ட் மொபைல் இந்தியா விளையாடி பார்த்தேன். அதில் வந்து நார்மல் செட்டிங்ஸ் தான் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. கேம் பிளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா 90 ஹெர்ட்ஸ் ஹையர் ரெஃப்ரெஷ் ரேட்டில் வந்து இந்த ப்ரைஸ்க்கு வந்து டீசென்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆஸ்பால்ட் 9 விளையாடி பார்த்தேன். அது ஹை அண்ட் கிராஃபிக் கேம்ஸ் அதுவுமே வந்து இதால் ஹேண்டில் பண்ண முடிஞ்சது. ஸோ கேம் பிளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வேலைக்கு வந்து டீசெண்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து நார்மல் டே டு டே யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலும் சரி, இல்லை நான் கொஞ்சம் கேம் விளையாடுவேன் அப்படின்னாலுமே ரெண்டுமே இதில் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிற மாதிரி ஃபீச்சர்ஸ் இவங்க கொடுத்துருக்காங்க. சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்மார்ட் ஃபோனும் ஆண்ட்ராய்டு 11 தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னு தெரியல. அது யூசர் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபன்டச் ஓஎஸ்எஸ். இதில் வந்து உங்களுக்கு மெனு ஆப்ஷன்ஸ் எல்லாமே நிறைய அவைலபிளாக இருக்குது. அதோட வந்து இங்கே ப்ளோட்வேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவையில்லாத ஆப்ஸும் இங்கே இருக்க தான் செய்யுது. பட் அன்இன்ஸ்டால் பண்ணிக்கிற ஆப்ஷன்ஸும் அவைலபிளாக இருக்குது. ஸோ ஃபன்டச் OS 12 இது இருக்குது. அடுத்ததாக கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் ரியர் சைடில் டுவல் கேமராஸோட கொண்டு வந்திருக்காங்க. மெயின் சென்சார் 50 மெகா பிக்சல் பிரைமரி சென்சாரோட வருது. அடிஷ்னலாக 2 மெகா பிக்சலுக்கு மேக்ரோ லென்ஸோட கொடுத்துருக்காங்க. அதே ஃப்ரண்ட் கேமரா செல்ஃபி கேமரா 8 மெகா பிக்சல் சூப்பர் நைட் செல்ஃபி இந்த மோடோட வந்து உங்களுக்கு செல்ஃபி கேமரா கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதில் எடுத்த பிக்சர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது வந்து ரியர் சைடு வந்து 50 மெகா பிக்சல் நீங்கள் எனேபிள் பண்ணி ஷார்ட்ஸ் எடுக்கிறீங்க. லைட் கண்டிஷன் நல்லாயிருக்கு, டே லைட்டாக இருக்குது அப்படிங்கும்போது கலர்ஸ் நல்லாயிருக்கு, டீட்டெயில்ஸ் நல்லாயிருக்கு. கலர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேரில் பார்க்குற மாதிரி கிடையாது, உங்களுக்கு ஸ்லைட்டாக ஏஐ வந்து என்ஹான்ஸ் பண்ணுது. இந்த என்ஹான்ஸ்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்குது. கான்ட்ராஸ்ட் ரேஷியோ மெயின்டைன் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லைனா வந்து லைட் எக்ஸ்போஷரை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதா இருக்கட்டும், ரொம்பவே அழகாக வந்து 50 மெகா பிக்சலில் உங்களுக்கு ஷார்ட்ஸ் இருக்குது. கிளியராக இருக்குது, கிறிஸ்பாகவும் இதால் கிளிக் பண்ண முடியுது. அதே அடிஷ்னல் சென்சார் 2 மெகா பிக்சலில் மேக்ரோ லென்ஸ் வருது. இதுலேயும் ஃப்ளவர்ஸுடைய டீட்டெயில்ஸாக இருக்கட்டும், கலர்ஸாக இருக்கட்டும் பர்ஃபெக்டாக கேட்ச் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் வந்து போர்ட்ரேட் ஷார்ட்ஸ் இல்லைனா பொக்கே மோட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்ஜ் டிடக்ஷன் இல்லைனா பேக்ரவுண்ட் பிளர் வந்து சில ஷார்ட்ஸில் வந்து ஏஐ ஆட்டோமேட்டிக்காக பண்ணுது. சில ஷார்ட்ஸ் வந்து உங்களுக்கு எடிட்டரில் போய்ட்டு நீங்கள் பொக்கே மோடில் எனேபிள் பண்ணி பண்ணுற மாதிரி அவைலபிளாக இருக்குது. அதே லோ லைட்டில் எடுக்கக்கூடிய பிக்சர் எடுக்கிறீங்க அப்படிங்கும்போது அதுலேயுமே வந்து உங்களுக்கு நாய்ஸ் ஓரளவுக்கு கம்மியாக இது பிக்சர்ஸ் கிளிக் பண்ணுது. நாய்ஸ் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது, பட் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். செல்ஃபீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்லைட்டாக உங்களுக்கு என்ஹான்ஸ் பண்ணுது. ஓவர் சேச்சுரேட்டட் கிடையாது, ரொம்பவே ஸ்லைட்டாக வந்து உங்களுக்கு கலர்ஸ் ஆட் பண்ணி காட்டுது. சப்ஜெக்டுடைய ஸ்கின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சாஃப்ட் டோனில் வைக்குது. ஸோ வந்து ஏஐ வந்து இங்கே அழகாக ஒர்க் பண்ணியிருக்கு. செல்ஃபீஸை பொறுத்த வரைக்கும் இன்ஸ்டாகிராம் ரெடி பிக்சர்ஸ் நீங்கள் எடுக்கலாம். அடுத்ததாக வந்து வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் ரேர் ரெண்டுமே உங்களுக்கு 1080 30 FPS வரைக்கும் சப்போர்ட் இருக்குது. ஸ்டெபிலைசேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்களே பார்க்கலாம். கலர்ஸ் அண்ட் டீட்டெயில்ஸ் ரொம்பவே நல்லாயிருக்கு. அதே ஆடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் உங்களுக்கு மோனோ ஸ்பீக்கர்ஸோடு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்களே கேட்டு பாருங்கள் ஆடியோ எப்படி இருக்குன்னு. ஸோ ஆடியோ லெவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லவுடாக தான் இருக்குது. இந்த வேலைக்கு டீசென்ட் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. அதே பேட்டரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த காம்ப்ரமைஸும் பண்ணல. தாராளமாக 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் அதுலேயும் எந்த காம்ப்ரமைஸும் இல்லை. 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட வருது. கூடவே ரிவர்ஸ் சார்ஜிங்கும் கொடுத்துருக்காங்க இந்த ப்ரைஸ் செக்மெண்ட். எஸ், இது ஒரு பவர் பேங்க் மாதிரி மற்ற ஸ்மார்ட் ஃபோன்ஸையும் நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். ரிவர்ஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் அவைலபிளாக இருக்குது. கூடவே பேட்டரியில் வந்து வெஜ் பேட்டரி டெக்னாலஜி அப்படின்னு இன்டகிரேட் பண்ணியிருக்காங்க. இந்த வெஜ் பேட்டரி டெக்னாலஜி அப்படின்னு பார்த்தீங்கன்னா விவோ எனர்ஜி கார்டியன் இந்த பேரில் கொடுத்துருக்காங்க. அதனால நீங்கள் பேட்டரியை சார்ஜ் பண்ணுறீங்க, ஃபாஸ்ட் சார்ஜ் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது ஓவர் சார்ஜ் ஆகாமல் வந்து இது கண்ட்ரோல் பண்ணும். இது வந்து எப்போவுமே செக் பண்ணிகிட்டே இருக்கும் உங்களுக்கு பேக்ரவுண்டில் ஓவர் சார்ஜ் ஆகுதான்னு. 100% ரீச் ஆனோடனே இமீடியட்டாக சார்ஜிங்கை ஸ்டாப் பண்ணுற மாதிரி வந்து பேக்ரவுண்டில் இது ரன் ஆகிற மாதிரி அந்த டெக்னாலஜியும் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் பேட்டரி ஆப்டிமைசேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ண வரைக்கும் வந்து தாராளமாக நீங்கள் நார்மல் யூஸர் கொஞ்சம் ஹெவியாக யூஸ் பண்ணுவீங்கன்னா கூட ஒரு நாளுக்கு மேலே நீங்கள் யூஸ் பண்ணுற அளவுக்கு பெஸ்ட்டாக இருக்குது. ஏன்னா வந்து
உங்களுக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் அவைலபிளாக இருக்குது. 5000 தாராளமாக உங்களுக்கு போகும். ஸோ வந்து உங்களுக்கு ஃபுல் ரிவ்யூவில் எவ்வளோ தூரம் பெஸ்ட்டாக ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் கவர் பண்ணுறேன். ஸோ Vivo T1x இந்த ஃபீச்சர்ஸோட என்ன விலைக்கு வரும் அப்படின்னு எக்ஸாக்டாக தெரியல. பிராண்ட் அனௌன்ஸ் பண்ணோன்னா கண்டிப்பாக பின்டு கமெண்ட்டில் வந்து உங்களுக்கு டேக் பண்ணுறேன். ஸோ இது வந்து T1x அப்படிங்கிறதுனால T சீரீஸில் லைட்டர் வேரியண்ட்டாக இருக்கிறதுனால பட்ஜெட் கேட்டகரி ஸ்மார்ட் ஃபோன். ஸோ அதை விட உங்களுக்கு விலை கம்மியாக வரும். ஸோ ஒரு 12,000 ப்ரைஸ் செக்மெண்ட் அப்ராக்சிமேட்டாக வச்சா கூட வந்து இங்கே பெருசாக எதுவுமே காம்ப்ரமைஸ் பண்ணலை. உங்களுக்கு பேட்டரி நல்லா கொடுத்துருக்காங்க, பாக்ஸ் கூட கொடுத்துருக்காங்க, ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் அவைலபிளாக இருக்குது, 3.5mm ஆடியோ ஜாக் இருக்குது, டெடிகேட்டட் SD கார்ட் ஸ்லாட் இருக்குது. ஸோ நீங்கள் ஸ்டோரேஜ் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்க முடியும். டிஸ்பிளே வந்து உங்களுக்கு பிரைட்டர் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க, அதோட கலர்ஃபுல்லாகவும் இருக்குது, அதோட பெர்ஃபார்மன்ஸும் டீசெண்டாக இருக்குது. டர்போ கூலிங் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க இந்த விலைக்கு. கேமராஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பிரைமரி சென்சாரில் ரொம்பவே நல்ல ஷார்ட்ஸ் நீங்கள் எடுக்க முடியும். அதோட எடிட்டிங் ஆப்ஷன்ஸும் நிறையா அவைலபிளாக இருக்குது. ஸோ குறை அப்படின்னு நம்ம சொல்லணும்னா இந்த பழைய நாட்சை நம்ம சொல்லலாம். ஸோ Vivo T1x பட்ஜெட் கேட்டகரியாக இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? வேறு ஏதாவது கொஷின்ஸ் இருந்தால் தவறாமல் கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள், ரிவ்யூவில் நான் கவர் பண்ணுறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.